ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏன் புயல் அடித்தது 2023? பாஸ்டர் நாக்க பிடுங்க மாதிரி கேள்வி கேட்டான் பாஸ்டர். ரொம்ப வெக்கமாயிட்டு. ஏன் வெக்கம் வந்துச்சு? ஷெப்பர்ட் புஸ்ரி போடுமா, ஷெப்பர்ட் புஸ்ரி. ஒரு பாஸ்டர், ஆப்பிரிக்கன் பாஸ்டர், ஹோட்டலில் போய் அமெரிக்காவில் போய் சாப்பிட்ருக்கார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வெயிட்டர் சர்வ் பண்ணுறவன்ட்ட அந்த குறிப்பிட்ட உணவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான் இருக்கு, ஆனால் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருக்கான்னு தான் கேட்டேன், காஸ்ட்லின்னு உன்ட்ட கேட்டேனா, என்ன விலைன்னு கேட்டேனா? இவருக்கு ரொம்ப நண்பர்களெல்லாம் வச்சுட்டு அவன் ரொம்ப காஸ்ட்லி, அது இருக்கு ரொம்ப காஸ்ட்லின்னு இருக்கான் அந்த வெயிட்டர். உடனே அந்த ஓனர் நம்பரை தான் அப்படின்னு இருக்கார். ஷெப்பர்ட் புஸ்ரி படம் இவர் தான் ஷெப்பர்ட் புஸ்ரி. ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன், உற்சாகம். உங்கள் வாழ்க்கையில் ஏன் வெக்கம் வருது? உங்கள் வாழ்க்கையில் ஏன் புயல் வருது? உங்கள் வாழ்க்கையில் ஏன் சில காரியம் முடியலை? அதுக்கெல்லாம் நான் ஒரு ஆன்சர் சொல்ல போகிறேன். அதுதான் பழைய ஏற்பாட்டு பழைய வருட மெசேஜ். அந்த வெயிட்டர் இவரை அவமானப்படுத்தணும்னா ரொம்ப காஸ்ட்லின்னு உடனே அந்த ஓனருடைய நம்பரை கேட்டு உடனே, ஐயா இந்த வேறு ஒன்றுமே சொல்லலை, இந்த ஹோட்டலில் விலைக்கு எதுவும் கொடுக்குறீங்களா? ஆமாம், நான் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கேன். எவ்வளோ ரூபா? 350 கோடி. கொஞ்சம் குறைக்கலாமா? ஹார்ட் கேஷ், இமீடியட்டாக கேஷ், 10 நிமிஷத்தில் கேஷ். உடனே அப்படியா? அப்படின்னா நான் கொஞ்சம் குறைக்கிறேன்னு 325 கோடி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 325 கோடிக்கு ஒரு சாப்பாடு முடிக்கலை இன்னும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏன் வெட்கம் வருகிறது? ஏன் கொந்தளிப்பு வருகிறது? ஏன் பிசாசு போராட்டம் வருது? ஏன் ஷார்ட்டேஜ் வருது? கையில் இருக்குது 5 அப்பம், சாப்பிட்றதுக்கு க்யூவை பார்த்தா 5000 பேர், புருஷர்கள் மட்டும். ஏன் இப்படிப்பட்ட தட்டுப்பாடுகள் வருகிறது? ஏன் யோர்தான் வந்தது இந்த 2023? ஏன் இப்படி கற்பாறையை போல தடை, எரிகோவை போல பெரிய தடை, இதெல்லாம் ஏன் வருகிறது? அதுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். ஷெப்பர்ட் புஸ்ரி இந்த பாஸ்டர் நல்ல கவனிங்களேன், லேப்டாப்பை திறந்தார். 350 கோடின்னு சொன்னார், ஆனால் 300 கோடிக்கு மேலே தான். கடைசியில் 325 கோடின்னு பேசி ஆன்லைன்லேயே பேமெண்ட்டு, ஆர்டிஎக்ஸ் பேமெண்ட்னு சொல்லுவாங்கள்லண்ணே, பேமெண்ட் பண்ணி 10 நிமிஷத்தில் ஹோட்டலை வாங்கி அந்த வெயிட்டரை பார்த்து சொன்னார், தம்பி இப்போ இந்த ஹோட்டல் ஏன் ஹோட்டலு, நான் ஓனரு, எல்லாத்தையும் கொண்டு வைனாரன். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. ஐயா, உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த 2023 சில அவமானம், த கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷன் இன் திஸ் வேர்ல்ட், இந்த 23 உங்கள் வாழ்க்கையில் சில நிந்தைகள், சில அவமானங்கள், சில நக்கல் பேச்சுக்கள், சில வெட்கம், சில நிந்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் த கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னா அது ஷேம் தான். உங்களுக்கு வாழ்க்கையில் வெட்கம் மிகப்பெரிய மோட்டிவேஷனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். இவர் வாழ்க்கையில், இந்த பாஸ்டர் வாழ்க்கையில் வெட்கம் வந்துச்சு. அந்த ஹோட்டலே விலைக்கு வாங்கிட்டார். 4 மணி நேரத்தில் ஹோட்டலே விலைக்கு வாங்கி இவரே ஓனர் ஆகிட்டார். அப்போ ஏன் சீஷர்கள் போயிட்டுருக்காங்க, ஸ்மூத்தாக லைஃப் மற்றவங்களுக்கெல்லாம் போகுது, மற்றவங்க எல்லாம் மேலே, நான் மாத்திரம்தான் கீழே. யோசேப்பு நினச்சிருக்கலாம், சகோதரர்கள் எல்லாம் மேலே, இவன் கீழே. இவனுக்கு தெரிவதெல்லாம் மண்ணு தான் தெரியும். எல்லாரும் போட்டில் போகிறாங்க, புயல் அடிக்கலை, காற்று அடிக்கலை. சீஷர்கள் போகிறாங்க, கடுமையான சுனாமி. ஏன் அப்படின்னா நல்ல கவனிங்க, கலாத்தியரில் ஒரு வசனம் வருது, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு 20 நாளாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 3:24 நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:24.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. எல்லா பிரச்சனைகளும், எல்லா அவமானங்களும், எல்லா குறைவுகளும், எல்லா பலவீனங்களும் கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற ஹெட் மாஸ்டராக இருக்கான், வாத்தியாராக இருக்கான். நல்ல கரங்களை தட்டுங்களேன். புரியுதா? நம்ம வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, கடன் பாரம், அழுத்தம், பண தேவை, வியாதி, நல்லா இருக்கிற அண்ணன் தம்பி உறவு டமால், எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் சண்டை, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி பாஸ்டர். இந்த நிலைமை வந்ததெல்லாம் எல்லா பிரச்சனைகளும் என்ன பண்ணுதா, நேராக கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இயேசுவினிடத்தில், சபையினிடத்தில், அவருடைய சமூகத்தினிடத்தில், அவருடைய பிரசன்னத்தினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாக இருக்கு. சரி, சபைக்கு வந்துட்டோம், ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடிட்டோம், ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டோம், பாஸ்டர் வாங்க வாங்கன்னு உயிரை எடுக்கார். இப்படி வரும்போது என்ன நடக்குமா, அடுத்தாப்புல ஒரு வசனம் வருது, 26 வாசிக்க, கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஐயா, நம்ம வாழ்க்கையில் வர்ற வெக்கம், பண தேவை, வியாதி, மனக்குழப்பம், உடைக்கப்படுதல், நொறுக்கப்படுதல், ஏமாற்றம், டிஸப்பாயின்மெண்ட், டிஸ்கரேஜ்மெண்ட், டீப்ரமோஷன், எல்லாம் என்ன எதுக்கு நேரம் நம்மளை நடத்துது? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், தேவ புத்திரர். கொஞ்சம் நிமிர்ந்து சொல்லுங்களேன், தேவ புத்திரர். எல்லாம் சொல்லுங்க, சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் காட். அவருடைய மகனாய் மகளாய் நீ மாற வேண்டும் என்பதற்காக தான் உன் வாழ்க்கையில் புயல் அடிக்கி. கரங்களை தட்டுங்களேன். நான் சொல்கிறது புரியுதா? புரியுதா? ஷெப்பர்ட் புஷரியை சாப்பாடு கொண்டு வருவோம், அச்சமாக போனோமான்னு போயிருந்தால் அந்த ஹோட்டலை இவர் வாங்கியிருக்கவே மாட்டார். ஒரு 3 வருடம் முன்னால் ஹைதராபாத்துக்கு வந்தார். ஒரு 5 பேரை அப்படி எழுப்பினார். அவங்க ஏடிஎம் பின்னு, அவங்க ஏடிஎம் நம்பரெல்லாம் சொன்னார். ஒரே பிஸ்னஸ்மேன் ஹைதராபாத்துக்கு ஷெப்பர்ட் புஷரி வந்துட்டு போனார். 450 கோடிக்கு ஒரு பிளேன் வாங்கி கொடுத்துட்டார். நம்ம இந்தியன்ஸ். ஒரே ஒருத்தர் இயேசு அறியாதவர், நான் கிறிஸ்டியன், இவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை வச்சு ஷெப்பர்ட் புஷரிக்கு எத்தனை கோடியில் பிளேனு? 450 கோடி காணிக்க கொடுக்குற விசுவாசிகள் ஹைதராபாத்தில். விசுவாசிகள் கிடையாது, கர்த்தரை அறியாதவங்க கொடுத்துருக்கேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை, ஏன் புயல் அடிக்கணும்? பேதுரு யோவானு போனால் ஏன் புயல் அடிக்கணும்னா, ஏன் அடிக்கும் அப்படின்னா, பேதுருக்குள் இருந்த புத்திர சுவிகார ஆவி, சன்ஸ் ஆஃப் காட், இல்லாட்டி சன்ஸ் ஸ்பிரிட், குமாரனுடைய ஆவி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். பிரச்சனைகள் வரும்பொழுது தான் உனக்குள்ளே இருக்கிற மகனுடைய மகளுடைய அந்த சுவாபம் வெளியே வரும். இயேசு அமைதியில் தூங்கினார். அவருக்கு இது வரும்னு தெரியுமா? தெரியும். இவனுங்களை செக் பண்ணுறதுக்காக தான் இவர் அமைதியில் தூங்கினார், தலையணையை வைத்து. ஆல்ரெடி இவனுங்க கத்துவானுங்க, இவனை என்னை எழுப்புவானுங்க, இவனுக்கு என்ன பதில் சொல்லணும், எப்படி திட்டணும், எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்? ஆண்டவருடைய பிளான் புயல் வரும்னு அவருக்கு தெரியும். இவனுங்களா எழுந்து, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், நானா எழுந்து. சத்தமாக சொல்லுங்க, நானா எழுந்து. நீங்களா எழுந்து புயலை அதட்ட வேண்டும். அதுதான் தேவ சித்தம். உனக்குள்ளே இருக்கிற குமாரத்தினுடைய சுவாபம், குமாரனுடைய சுவாபம். என்னடா பரவாயில்ல, ஏதோ வினோதமான, நான் என்னமோ அமேசான் காட்டுக்குள்ளே தான் வந்துட்டோமா அப்படின்னு பயந்துட்டேன்.
ஷாக் ஆயிட்டேன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், குமாரனுடைய ஏன்னா வேதம் சொல்லி குமாரன் விடுதலையாக்கினால் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் குமாரன், நீங்கள் குமாரத்தி, நீங்கள் விடுதலையாக்க முடியும். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. ஏயா செங்கடல் வந்துச்சு? குமாரனுடைய ஆவி, சிநேகிதனுடைய ஆவியே கையை நீட்டு கடலை பிளந்து விடு. கடலை பிளந்து விடு. செங்கடல் வந்தாதான் உனக்குள்ள கடலை பிளக்கக்கூடிய ஒரு திராணி இருக்குன்னு உனக்கு தெரியும், மோசேக்கு தெரியும். வனாந்திரத்துக்கு ஆண்டவர் கூட்டு வர்றாரு பிள்ளைகளை. கவனிங்க இந்திரா, பிறகு பேசிக்கலாம். கவனிங்க, வனாந்திரத்தில் 40 நாள், பக்கத்தில் சொல்லுங்க, 40 வருஷம் சாப்பாடு. 100 கிலோ தங்கம் இருக்கு ஒவ்வொருத்தன்ட்டையும். ஹோட்டல் கிடையாது. இப்போ ஏரல்ல வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட காசு இருக்கு, என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாது. ஹெலிகாப்டரில் போய் போட்டாங்க சாப்பாடு. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அவன்கிட்ட 100 கிலோ, 6 லட்சம் புருஷர், ஒவ்வொருத்தரும் 100 கிலோ, 6000 டன் கோல்டு. 40 வருஷம் பார்த்தீங்கன்னா காலையில் மன்னா, மாலையில் காடை. குமாரத்துவனுடைய ஆவி, சிநேகிதனுடைய ஆவியே இப்படி இருக்குமானால் புதிய ஏற்பாட்டில் கல்வாரி சிலுவைக்கு பிறகு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகள் எப்படி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்? பைய தூக்கியாரு டேக்க, என்ன இருக்கு? பசிக்கு. நீ வருவன் தெரிஞ்சு குக்கரில் வச்சுட்டா 2 விசில் அடைச்சிட்றா, கொஞ்சம் இப்போ தான் இது பண்ணும். பசி. பிள்ளைகள், பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. 30 வருஷமாக நான் பாஸ்டராக இருக்கேன். பாஸ்டர் இதுக்காக ஜோம் பண்ணிக்கிடுங்க, நான் சொன்னேன்னு என் பையன்ட்டு சொல்லிடாதீங்க. உன் பையன் என்ன படிக்கான்? 8th படிக்கான். இதே திருநெல்வேலி இருந்தால் நடக்கிறதே வேற. மதுரையில் பிள்ளைகள்னா பேரண்ட்ஸ்லாம் நடுங்கிறாங்க. திருநெல்வேலியில் எங்கள் அப்பா முன்னாலெல்லாம் கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் உட்காந்ததே, 36-37 வயசு வரைக்கும் உட்காந்ததே கிடையாது. எங்கள் அம்மா இப்படி நிற்பாங்க, பிறகு நாங்கள் இங்கே, பிறகு என் பின்னால் எங்கள் அண்ணாமார் எல்லாம் இந்த சுக்கு ரயில்பாங்க இல்லை அது மாதிரி. ஓ என்னையா அந்த பிள்ளைகளெல்லாம், ஓஹோ அவனுங்க சொல்ல மாட்டானுங்களோ, நீங்கள் ரெக்கமெண்டேஷனா? அவன் ஃப்ரெண்டு மாரி அப்பனும் மகனும் பழகிறான், நீரும் இருக்கேற அப்படின்னு எங்கள் அம்மா பிடிச்சி எங்கள் அப்பாவை திட்டும். நான் ஃப்ரெண்டு மாரி தான் நான் பழகிறேன், வாங்க அண்ணாச்சி போங்க அண்ணாச்சி. சின்ன கவுண்டர் தான், இவ்வளோதான். மனுஷன் விரலை விட்டு 36 வயசு வரைக்கும் முன்னால் உட்காந்த அனுபவமே கிடையாது. அப்போது மதுரை போயிட்டு வந்துரு அப்படிம்பார், அவ்வளோதான். சொன்ன அரை மணி நேரத்தில் பஸ்ஸில் ஏறி இருக்கணும். 4 மணிக்குள்ளே வந்துடுவல்ல, வந்துடுவேன் 4:30க்குள்ளே அங்கே நிற்கணும். இங்கே மதுரைக்கு வந்து மணியை கலெக்ஷன் பண்ணிவிட்டு பஸ் ஏறி 200 ரூபா போதும்ல? போதும். என்ன செலவு? செலவே இல்லை. பேசவும் அவளே கேட்டு அவளே பதில் சொல்லி. சத்தியமாக எங்கள் அப்பாவை போல் ஒரு அப்பா, நல்ல அப்பா. அதுக்காக பூர்ணி சிஸ்டர், உங்கள் அப்பாவை நீங்கள் கேவலப்படுத்துகிறீங்க பாஸ்டர், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், ஆவியானவர் வருத்தப்பட்டுருவார். அப்படி உண்மையை சொல்கிறேன். எங்கள் அப்பாட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள் உண்டு, கடின உழைப்பாளி, கஷ்டப்பட்டவர். ஆனால் இப்படி இருக்க வேண்டாம் ஐயா, அப்பனும் மகனும் இப்படியா இருக்கணும், பயந்து செத்து
ஃபுல்லாக திட்டணும் வைக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு பின்னாலே ஒருத்தன் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருப்பான். ஃப்ரெண்டாக இல்லை, பின்னாலிருந்தே திட்டுவாங்க எங்கள் அப்பா. எப்படிம்மா உன் வீட்டுக்காரனை நீ சமாளிச்சேன்னு எங்கள் அம்மாட்ட போய் எனக்கு விசாரணை கமிஷன்லாம் நடக்கும். நல்லா கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க புத்திர சுவிகாரம். சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் புத்திர சுவிகாரம் நம்மளே வெளிப்பட. ஐயா உங்களுக்கு வந்த எனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்கள் குமாரத்துவனுடைய ஆவி. எல்லாம் சொல்லுங்கள் குமாரத்துவ ஆவி, பிள்ளைகளுடைய ஆவி. ஆமாம், ஏன்னா புத்திர சுவிகாரம் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஐயா நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், நீங்கள் பண பிரச்சனையை சமாளிக்கணும். டேக்ஸ்காரன் வந்து நிற்கிறான், பணத்தை கீழே வையா டேக்ஸ் குடியா அப்படின்னு. இப்போ குமார் இயேசுக்குள்ளே இருந்த குமாரனுடைய வெளியே வருது. பேதுருவே முதலாவது பிடிக்கிற ஸ்டான்லி வாப்பா, இங்கே சேர் காலியார் ப்ளீஸ் வாங்க. எங்கள் அண்ணன் மகன்லாம் வந்திருக்காங்க, மருமகள். நல்லா கவனிங்க. முதலாவது போடுகிற மீனை வாயை திறந்து பாரு, வெள்ளி பணம் உனக்கு எனக்கும் செலுத்திடு. இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் குமாரனுடைய. எல்லாம் சொல்லுங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த போராட்டத்தை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே எல்லாம் நான் சொன்னபடியே. ஐயா எவ்வளவு வேர்ஸ்ட் கண்டிஷனாக இருந்தாலும் கூட பெஸ்ட்டு டேடி நம்ம கூட இருக்கார். அந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்த எலும்புகளை கடைஞ்சிச்சா. மனுபுத்திரனே நீ பேசு, ஸ்பீக். எசேக்கியேல் பேச ஆரம்பிக்கான். பேச பேச அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று, எல்லாம் சொல்லுங்கள் பேச பேச சூழ்நிலைகள் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சி மகா பெரிய சேனையா. இதுதான் குமாரத்துவனுடைய ஆவி. உங்கள் வாழ்க்கையில் இந்த 2023 வந்த போராட்டம், வந்த பிரச்சனை, வந்த நெருக்கம், அவமானம், இது எல்லாம் ஒரே ஒரு காரணம். நீங்கள் தேவ குமாரனா, சன்ஸ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள் சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் காட். அதுக்காக தான். அது குமாரனுடைய ஆவி. குமாரத்தினுடைய ஆவி உங்களிருந்து வெளியே வரணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவோ பண போராட்டங்கள் வந்துச்சு. இந்த ஜனவரியில் போராடினது போல் நான் நவம்பரில் அக்டோபரில் போராடலை. காரணம், இந்த குமாரனுடைய ஆவியை ப்ராக்டிஸ் பண்ண 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 வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும். எகிப்தின், எத்தியோப்பியாவின், சபையாரின் வர்த்தக லாபங்கள் உண்டிடமாய் தாண்டி வரும். பொருளாதாரம் செழிப்பு. ஆண்டவர் ஒன்று சொன்னார், ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு முழுவதும். ஒன்று சொன்னார், பொருளாதார செழிப்பு. ரிஜாய்ஸுக்கு 2024 சுனாமி போல விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஃப் குட்ராஜா தூயரே 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 சர்வ வல்லவன் நீரே. புது வருஷத்துக்குள்ளே போய் 5 நிமிஷம் தான் இருக்கு. தூயரே